யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஜிஎம் குட் ஃபார்மிங். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் சந்தேகத்தை இந்த வீடியோவில் ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம தீர்க்க போகிறோம். அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ அமைய போகுது. அவங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, ஆடு குட்டி போட்ட ஆடு மறுபடியும் பருவத்துக்கு வர லேட் ஆகுது. இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தலையீத்தாடு சினை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது, இது 2 கொஸ்டினையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அவங்களுக்கு கிளியர் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் அடிக்கடி போடுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம யாரோட டவுட்டை கிளியர் பண்ண போகிறோன்னா, நம்மள்கிட்ட நம்ம முத்துக்குமார் பிரதர் தான் கேட்டிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடு பருவத்துக்கே வரல. அதாவது குட்டி போட்ட ஆடு ரொம்ப லேட் ஆகிடுச்சு போல், இன்னும் பருவத்துக்கே வரல. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க டவுட்டை தான் இப்போ நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஆடு குட்டி போட்டு 22 நாளில் பருவத்துக்கு வந்துடும். இல்லையா, அந்த பருவம் தவறிடுச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு 15 நாளில் பருவத்துக்கு வரும். இது ஒரு நிறைய ஆடு இருந்துச்சுன்னா கிடையில் ஒரு ராஜா கிடா விட்டுருப்பாங்க. நம்ம அதை கண்டுக்கவே செலவில்லை. ஆடுகள்லாம் ஈஸியாக சினையாயிடும். நம்ம அவங்க பருவத்துக்கு வரதை கவனிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இல்லையா, நீங்கள் ஒரு மாதம் தனியாக ஆடு வச்சுருந்தாங்க, ஏதோ ஒரு ஆடு 2 ஆடு இல்லை 5 ஆடு இந்த மாதிரி கிடாய் ராஜா கிடாய் இல்லாமலே வளர்ப்பாங்க. அவங்க பருவத்துக்கு வரதை பார்த்துட்டு பக்கத்தில் யாராவது ஆடு வச்சுருந்தாங்கன்னா கொண்டு போய்ட்டு இணை சேர்ப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களாம் பருவத்துக்கு எப்போ வரும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சில ஆடு பருவத்துக்கு அந்த ஈர்த்து மாதிரி வரும். சில ஆட்டுக்கு அது வரும், சில ஆட்டுக்கு வராது. அது சரியாக மேயாது, கத்திக்கிட்டே இருக்கும். இதை வச்சு அவங்க பருவத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மாதம் வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் பருவத்துக்கு வரலனாலும் பரவாயில்ல, கிடாய்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. ஒரு நாள் 2 நாளைக்கு தொடர்ந்து சேர்த்துட்டோம்னா அவங்க ஈஸியாக அவங்களே இதாகிடுவாங்க, சினையாயிடுவாங்க. நீங்கள் அந்தமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா தானாகவே பருவத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் கொண்டைக்கடலை இருக்குல்ல, அந்த கொண்டைக்கடலையை ராத்திரி ஊற வச்சுருங்க. காலையில் தினமும் ஒரு 10 நாளைக்கு ரெகுலராக ஆட்டுக்கு வெறும் வயிற்றில் அப்படியே கொடுங்க. சாப்பிட்டுச்சுன்னா சாப்பிட்டோம். இல்லை அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து மிக்சியில் அரைச்சி நம்ம ஆட்டுக்கிட்ட கொடுங்க. ஆடு குடிச்சிடும். அதுக்கு ஒரு 10 நாளைக்கு ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தோன்னா அவங்க தானாகவே பருவத்துக்கு வருவாங்க. அப்படி வரும்போது நீங்கள் கிடாய்கிட்ட இணை சேர்க்கலாம். ஆடு ஈஸியாக சரியாயிடும். ஓகேவா, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தது தான். கருவேப்பிலை இருக்குல்ல, கருவேப்பிலை அரைச்சி அதோட பனவெல்லம் சேர்த்து ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு உருண்டை எடுத்து ஒரு நாளைக்கு 3 வேளை ஆடுகளுக்கு சினை பிடிக்காத ஆட்டுக்கு 3 வேளை கொடுத்துட்டு வரணும். ஒரு வாரம் ரெகுலராக கொடுத்துட்டு வரணும். அப்படி கொடுக்கும்போது பருவத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் இது கேட்டு தான் சொல்கிறோம். நான் அந்த வீடியோவிலுமே சொல்லியிருப்பேன். இது எனக்கு தெரியாது. இது நான் பக்கத்தில் கேட்டு தான் சொல்கிறேன். நீங்கள் இது 2த்தையும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கொண்டைக்கடலை ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. கண்டிப்பாக ஆடு பருவத்துக்கு வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கன்னா நம்மகிட்டே கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி சக்ஸஸ் ஆகிருக்கா இல்லையாங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்கண்ணா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரதர் கேட்டிருந்தாங்க, ஆடு தலையீத்தாடு எப்படி நம்ம சினை கண்டுபிடிப்பது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு தான் மறுபடியும் அதிலே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஆடு கிடாய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நாளோ ஒரு 20 நாளோ இல்லைன்னா ஒரு மாதமோ கழித்து அவங்க அடிமடியை தொட்டு பார்த்தோம்னா கல் மாதிரி இருக்கும். அவங்க வால் பகுதியில் முடி நல்லா அடர்ந்துருக்கும். ஓகேவா, இதெல்லாம் தலையத்துக்கு. ஒரு 2 மாதம் கழித்து அவங்களோட காம்பை பீசி பார்த்தோம்னா அது அந்த பால் பாகுபதம் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வச்சு நம்ம கண்டிப்பாக தலையீத்தாடை ஈஸியாக தலையீத்தாடை கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தலையீத்தாடு கண்டுபிடிக்கிறது. காம்பு பகுதியில் பாலை பீச்சு பார்த்தோன்னா பிசு பிசுன்னு விளக்கெண்ணெய் மாதிரி, இல்லைன்னா சர்க்கரை பாகு மாதிரி, இல்லைன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா
தேன் மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். இதை வச்சு கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அடிமடி கல் மாதிரி இருக்கும். வால் நல்லா அடர்ந்து இருக்கும் வாலில் முடி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு நல்லா மினுமினுப்பாக இருக்கும். ஆடு வெயிட் கெயினாக இருக்கும். அடிமடி இறக்கம் கொடுத்துருக்கும். இதெல்லாம் வச்சு கண்டிப்பாக நீங்கள் உறுதி செஞ்சுக்கலாம். ஓகேவாண்ணா? உங்களுக்கு வந்து டவுட் இப்போ கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. அடிக்கடி நல்ல வீடியோவாக போடுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.